ஏன் அந்த பக்கம் யார் உட்காந்துருக்கா? அந்த பக்கம் யாருமே இல்லை. எங்கே வந்திருக்கோன்னா அஜ்மான் ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு போகிறோம். कितने किलो चाहिए? ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். எங்கன்னா அஜ்மான்ல மீன் மார்க்கெட் வந்திருக்கோம். இப்போ இந்த மீன்லாம் வாங்கிட்டு பொரிச்சு அதுக்கப்புறமா சாப்பிட போறோம். யார் யார் வந்திருக்கோம் அப்படின்னா மண்டை அண்ணனும், நான், இலியாஸ், அப்புறம் முத்துமணி அண்ணன் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. மண்டை அண்ணன் கேட்போம் என்ன. அதாவது இது வந்து ரொம்ப காலத்து மீன் அங்காடி, ரொம்ப அருமையான அங்காடி இது. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, அதுக்கப்புறம் வரவே இல்லை. இப்போதான் வந்திருக்கேன். ரொம்ப அருமையான ஒரு அங்காடியில் மகிழ்ச்சியா நண்பர்களோடு வந்திருக்கோம். சுட்டு சாப்பிட போறோம். இவர் காமிங்க. இவர் வந்து மலப்புறம், நம்ம மலையாளி அண்ணா தான் மீன் வாங்கியிருக்கோம். 7ஆம் நம்பர் கவுண்டரு. மீன் நல்லா இல்லை, டேரக்டா இங்கே தான் வருவோம். பங்காளி மலையாளி பங்களாதேஷ். சரி, ஓகே, போய் பார்ப்போம். இப்ப என்ன பண்ண போறோம்னா மீனை போய் உரிக்க போறோம். நடந்து போயிட்டு இருக்கோம், போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. சரியா? நம்ம மீன் அங்க அவர் உரிக்கிறாரு, அவர் தான் இது பண்றாரு. அவர் தான் உரிக்க போறாரு. இப்ப மீனை இப்ப போட்டு வச்சு எப்படி உரிக்கிறாரு மட்டும் பாருங்க. கிளீன் பண்ணி தர போறாரு பாருங்க. இவர் தான், அவர் தான் கிளீன். வணக்கம் முத்துமணி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. அதாவது இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு இங்க அஜ்மான் மார்க்கெட்? நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு மீன் வாங்கியாச்சு, வாங்கிட்டு இறால் வாங்கிட்டு நண்டு வாங்கியாச்சு. வந்து இப்ப கிளீன் பண்ண கொடுத்துருக்கு. கிளீன் பண்ண பிறகு நம்ம கிரில் ஷாப் இருக்கு, நம்ம ஆனா வந்து எல்லாரும் இப்போ வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் வந்திருக்கீங்க. ஒரு சைவம் சாப்பிட்ற நான் வந்திருக்கேன். எனக்கு ஏதாவது சைவம் வாங்கி கொடுப்பீங்களா? ஆள் இருக்கு கண்டிப்பா. ஏன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்கோம் அப்படிங்கும் போது கண்டிப்பா நம்ம வந்து ஆள் இல்லைங்க. பன்னீர்ல எல்லாம் நிறைய டிக்காலாம் வைப்பாங்க. பன்னீர் சைவ சாப்பிட்றதா, ராலும் பன்னீர் சைவம் தான். ரொம்ப சந்தோஷம். மாதிரி மீண்டும் மீண்டும் நம்ம ஒன்று கூடல் செய்யணும். நம்ம சுலைமான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, சுலைமான் வந்து சில இடங்களை பற்றி நல்லா நிறைய தெரிஞ்சவர் இருக்காரு. இப்போ அவங்களோட பழகிருக்கீங்க, அவங்க நண்பர் தான். அவரை பற்றி ஏதாவது சொல்லுங்களேன். கண்டிப்பாக அவர் வந்து ஒரு நல்ல ஒரு அறிவாளர், பண்பாளர், பேச்சாளர், இது மட்டும் இல்லை, அழகானவர். உண்மையிலேயே சேவைகள்லாம் அருமையாக சேவைகள், சமூக சேவையாளர் நிறைய செஞ்சுட்டு இருக்காப்புல. இன்னும் நிறைய செய்யணுங்கிறதுனால எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறாங்க. உண்மையிலேயே ஏன்னா நல்ல, அதாவது எந்த ஒரு இது இல்லாமல் வெளியில எல்லாம் தெரியப்படுத்தாம நிறைய சேவைகளை செஞ்சுட்டு இருக்காரு. சுலைமான். அதே போல ஹோப்ஃபுல்ல இருந்து இவர் வந்திருக்காப்ல, நம்ம இலியாஸ் வந்திருக்காப்ல. அவர்கிட்ட கேட்போம். இலியாஸ் பேசுங்க. எப்படி இருக்கீங்க? எப்படி போயிட்டு? கொஞ்சம் பசிக்குது, எனர்ஜி கம்மியா இருக்கு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் பேசுறேன். ஜம்பர். மகிழ்ச்சி இலியாஸ், நன்றி. இது இப்போ நம்ம கிளீனிங் ஏரியா. இது இப்போ நம்ம இங்கே கிளீனிங் கொடுத்தாச்சு. இது நம்ம கிளீனிங்காண்டி வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். நம்ம யார்கிட்ட கொடுத்தது? இப்போ வந்துட்டு வாங்கியாச்சு. இலியாஸ் எடுத்துக்கிட்டு போறாரு. எல்லாரும் நம்ம வந்துட்டு இப்போ போயிட்டு மலையாளி கடையில் போயிட்டு கொடுத்து தமிழ் இந்தியன் கடையில் கொடுத்து பண்ண போறோம். சரியா? பேக் சைடில் அப்படியே ஃப்ரண்ட்ல பார்க்கிங் சைடில் இருக்கும் இந்த கடை தான். அது இதான் அந்த நம்பரு, மொபைல் நம்பரு. இதை நான் உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் போடுறேன். சரியா? நம்ம திரும்பி அடடா இந்த மாதிரி நண்டு கிடைக்கிறாரு பாத்தீங்களா? நண்டு எப்படி இருக்கு? மீன் வாங்கின எல்லா சாதனமும் நல்லா இருக்குல்ல, ரொம்ப செமையா இருக்கு. மீன், நண்டு, இறா 3 தான் வாங்கணும். தரமாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது வேற இல்லாமல் சூப் வேற, மிக்ஸ் சூப்பு சூப்பராக இருக்குது.
முத்துமணி அண்ணா, நானு, நண்டு, எறா, மீன். எங்கன்னா வந்துட்டு கரும்பு ஜூஸ் குடிக்க வந்தோம். கரும்பு ஜூஸ். அவர் மலையாளி தான் ஆக்சுவலி, ஆனா ஊர்ல தமிழ்நாட்டுல வந்து செட்டில் ஆயிட்டார்.